எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முளைக்கட்டின பச்சைப்பயிர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: முளைக்கட்டின பச்சைப்பயிர் 1 கப், உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, பூண்டு 2 பல், பச்சை மிளகாய் 3, கடலைப்பருப்பு 1/4 கப், கருவேப்பிலை, சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1 பிஞ்ச், பீர்க்கங்காய் 1 கப், எண்ணெய், உளுந்து, கடுகு, நார்மல் வரமிளகா. ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கடுகு, உளுந்து, வரமிளகா எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரியிற வரை வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூடவே கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக 1 பிஞ்சு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அது கூடவே பச்சை மிளகா, பூண்டு, இஞ்செல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கின பிறகு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்குற வரை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி அதையும் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பீர்க்கங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் முளைக்கட்டி வச்ச பச்சைப்பயிறு அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 or 3 minutes நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டு அது கூடவே சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக நறுக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக நறுக்கியிருக்காங்க, அது நல்லா வெட்டுப்படலை, அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ நல்லா பொடிசாக உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கிண்டி விடுங்க. 2 or 4 minutesக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்ட பிறகு குக்கரை மூடி வச்சுருங்க. 9 விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒம்பது விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு விசில் அடங்குற வரை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கரை கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பச்சைப்பயிர் நல்லா வெந்திருக்கும், இருந்தாலும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு 5 minutes கண்டினியூஸாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு அதில் மல்லித்தழை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.